வணக்கம் வெற்றியாளர்களே. இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதங்களை கலைந்த சித்தவாதி வைகுண்ட சுவாமிகள் அவர பத்தி பார்க்க போறோம். ஏன் வைகுண்ட சுவாமிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவர் 175வது நினைவு நாள் 2026 ஜூன் 3 இன்று கொண்டாடப்படுகிறது, சிறப்பிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த 25, 50, 100, 125, 150, 175 இதெல்லாம் சிறப்பான ஒரு ஆண்டு. அப்ப கரண்ட் அஃபேர்ல இவர் பொருந்திருவார். அதனால தான் இன்னைக்கு இந்த 175வது நினைவு நாளை சிறப்பிக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் சாமிகள் அவர்களுடைய பத்தி முழுமையான டிஎன்பிஎஸ்சி தேர்வா இருக்கட்டும், யுபிஎஸ்சி தேர்வா இருக்கட்டும், எந்த தேர்வா இருந்தாலுமே அதை பத்தின ஒரு ஃபுல்ஃபில்லான வீடியோவா இந்த வீடியோ அமைய போகுது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. சுவாமிகள் முகத்தை பார்க்கும்போதே அப்படியே தெய்வீகம் வடியுதுல, எல்லாம் ஜெமினியோட கைவண்ணம் தான். ஓகே. அவருடைய உணர்ச்சி மிக்க வாசகங்களை படிச்சுட்டு அப்படியே உள்ள போயிடுவோம். ஓகேவா? இந்த கூற்றை கூறியது யார் அப்படிலாம் கேட்குறாங்க கேள்வியில. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். தாழ கிடப்பாரைனா அப்ப ஜாதி கொடுமைகள்ல ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்கிறவங்கள காக்குறது தான் தர்மம் அப்படின்னு சொல்றாரு. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் அப்படின்றார். அடுத்து பாருங்க, உகப்பறிப்பு ஒன்றானால் உருவமும் ஒன்றாவான். உகப்பறிப்பு ஒன்றானால் உருவம் ஒன்றாவான்னா மனசெல்லாம் ஒத்து போயிட்டா கடவுள் ஒருத்தன் தான், அவ்வளவுதான். அதாவது இடுப்புக்கு மேல் துண்டு கட்டாதே, தலைக்கு மேல் தலப்பாகை கட்டு. ஆக்சுவலா இந்த வார்த்தை இவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. இதெல்லாம் கொடுத்து தேர்வுகள்ல இந்த வார்த்தையை கூறியது யார், இந்த வாசகத்தோடு தொடர்புடையவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, உடனே நம்ம வைகுண்ட சுவாமிகள் அப்படின்றத அடிக்கிறோம். ஓகேவா? இடுப்புக்கு மேலே துண்டு கட்டாதே, தலைக்கு மேலே தலைப்பாகை கட்டு. அன்பே கொடிபிடித்து அறமே தர்மம் செய். அன்பே கொடிபிடித்து அறமே தர்மம் செய். மேற்கண்ட யாவும் இவரின் புகழ்பெற்ற வாசகங்கள். ஓகேவா? இவருடைய புகழ்பெற்ற வாசகங்கள். ஓகே, அடுத்தது போவோம். 1809 ஜனவரி 14 அன்று தென் திருவிதாங்கூரில் சாஸ்தான கோவில் விலை கிராமத்தில் பிறந்தார். இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க சாமித்தோப்பு அப்படின்ற கிராமம் தான் அன்னைக்கு சாஸ்தான கோவில் விலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால ஒரு கன்னியாகுமரியில பிறந்ததுனால கன்னியாகுமரி அப்போதைக்கு திருவிதாங்கூர் அந்த சமஸ்தானத்துக்குள்ள இருக்கு. அப்போ திருவிதாங்கூர் அப்படின்றப்ப தமிழும் தெரியும், மலையாளமும் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? மொழிக்கல்வி, சண்டை பயிற்சி, வர்ம மருத்துவம் ஆகியவற்றை இவருக்கு இளம் வயதிலேயே கற்பிக்கப்பட்டது. அது பாருங்க, அவருக்கு தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம், ஆங்கில புரிதல் இருந்தது. அதாவது தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம் நல்லா படிச்சிருக்காரு. ஆங்கிலேயர் காலத்துல இருந்ததுனால ஆங்கில புரிதல் அவருக்கு இருந்தது. அவருக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து இது ஒரு ஸ்கூல் புக் மட்டும் இல்ல, கரண்ட் அஃபேர் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வீடியோ தான். அதனால நீங்க நம்பி படிக்கலாம். இதுல எந்த தகவலும் மிஸ் ஆகாது. ஓகேவா? ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம். ஓகே தானே? அன்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட 18 சமூக பிரிவுகளை சேர்ந்தவர் மீது ஒடுக்குமுறைகள் நிலை வந்தது. பெண்கள் மேலாடை அணிய முளைவரி விதிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம். இதை பத்தி கூட ஒரு படம் எடுத்திருக்காங்க கேரளால. இதை பத்தி நம்ம ஃப்ரீயா பேச முடியாது. ஓகேவா? இத்தகைய கொடுமைகளை நேரில் பார்த்ததால் சுவாமிகள் 1833 மெய்ஞானம் பெற்று தன்னுடைய பெயரை வைகுண்டர் என மாற்றிக் கொள்கிறார். ஆனா அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். அந்த பேரே வைக்கக்கூடாது அப்படின்னு உயர் ஜாதிகள் இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அவங்க அம்மா அப்பா முத்துக்குட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு 3 பேரா போச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் முடிசூரும் பெருமாள்ன்ற பேரை வைக்கிறாங்க. அந்த பேரை வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு ஒன்று முத்துக்குட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கடைசி இவரே மெய்ஞானம் பெற்று தன்னோட பேரை வைகுண்டர் அப்படின்னு 1833 மாத்திக்கிறார். ஓகேவா? அடுத்து கிராமத்தில் திண்ணைப்பள்ளியில் மதம் மற்றும் நீதி நூல்களை கற்கிறார். அப்பெல்லாம் கிராமங்கள்ல திண்ணைப்பள்ளிகள் தான் இருந்துச்சு. ஓகேவா? அந்த காலங்கள். ஓகேவா? அப்போதைக்கு அங்க மதம் மற்றும் நீதி நூல்களை கற்கிறார். திருவிவிலியத்தை கற்றதால் அவர் கிறிஸ்துவ இறையியல் சிறந்து விளங்கிறார். பைபிள் படிக்கிறாரு, அதனால கிறிஸ்துவ இறையியலில் சிறந்து விளங்குறார். அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி ஞான உரைகள் நிகழ்த்தினார். அதாவது அடக்குமுறைக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி அவங்கள்ட்ட அறிவுரை சொல்லக்கூடிய அந்த ஞான உரைகள் நிகழ்த்தினார். ஏராளமான எளிய மக்கள் வைகுண்டரின் உரையை கேட்க அவரை நாடினர். ஜாதிய குற்றவாளி, அரச துரோகி என்று முத்திரை குத்தி 1837 வைகுண்டரை கைது செய்து திருவனந்தபுரம் சிறையில முதல் முறை 110 நாட்கள் அடைத்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஆனா மக்கள் பின்னணியில் இருந்ததுனால, மக்களோட செல்வாக்குனால திரும்பி வெளில வந்துடுறாரு. ஓகேவா? இவ்வாறு திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மரபு வழிபட்ட சமூகத்தினரையும் அதிக வரி வசூல் செய்த அரசியும் போட்டிருக்கு. ஓகேவா? அரசையும். ஓகேவா? அதிக வரி வசூல் செய்த அரசையும் கடுமையாக விமர்சித்ததால் 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுறார். ஆக்சுவலா 2 ஆண்டுகள்னா மொத்தமா 2 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி கணக்கெடுக்காதீங்க. அவருடைய வாழ்க்கையில 2 ஆண்டுகள் சிறையில் அடைச்சிருக்காங்க. ஓகேவா? தனது 22ஆம் வயது திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய போது தனது சர்ம நோய் நீங்க பெற்றது.
திருச்செந்தூர் கடல்ல போய் முங்கி எந்திரிக்கிறாரு. உடனே அவருடைய சர்ம நோய், அதாவது தோல்ல இருந்த அந்த நோய்கள் நீங்கப்பட்டதுனால, விஷ்ணு என்னை மகனா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு மறுபிறவி குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பக்தர் ஆயிறாரு. பிரபலமான இவரை ஐயா என்று தான் எல்லாம் அழைக்கிறாங்க. ஓகேவா? இவரது நடைமுறைகளை ஐயா வழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவருடைய போதனைகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பூதம்னு சொல்லக்கூடாது. பூடம். பீடம் வழிபாட்டு முறையை கைவிடுதல் வேண்டும். பீடம் வழிபாட்டு முறைன்றது பலி கொடுக்கிற ஒரு வழிபாட்டு முறை தான். அதை நீங்க கைவிட்டணும். விலங்குகளை பலியிடக்கூடாது. இப்ப விலங்குகளை தான் பலியிடுறோம். ஆட்டு தலையில தண்ணி தெளிச்சோன்னா அது தலையாட்டும். ஓகே வெட்டிறவா வெட்டிரு. அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதுன்றார் மனுஷன். ஓகேவா? சைவ உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்றார். தன்னை பின்பற்றுவோர் தலைப்பாகை அணிய வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல தலைப்பாகை அணியிறது உயர் ஜாதியினர் மட்டும்தான் அணியணும் அப்படின்னு இருந்துச்சு. அதனாலதான் இடுப்புக்கு மேலே துண்டு கட்டாதே, தலைக்கு மேலே தலைப்பாகை கட்டு அப்படின்னு சொன்ன மனுஷன். ஓகேவா? வைகுண்டரின் மெய் உரைகள் அவர் சொல்ல சொல்ல அவருடைய முதன்மை சீடரான அரிகோபாலர். ஆக்சுவலா வைகுண்டரோட முதன்மை சீடர் யாருன்னு கேட்கலாம். அரிகோபாலர் அப்படின்ற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அம்மானை என்னும் செயல் வடிவில் தமிழில் பதிவு செய்யறார். அம்மானைன்ற ஒரு இதை தமிழ்ல எழுதுறார். இதுதான் அகில திரட்ட அம்மானை அப்படின்னு அழைக்கப்படுது. இவருடைய போதனைகள் அடங்கிய இந்த நூலை தான் வழிபாட்டு நூலா வச்சு இப்ப இந்த ஐயா வழியில இருக்கவங்க எல்லாருமே பின்பற்றுறாங்க. ஓகேவா? இவரால் தொடங்கப்பட்ட சமத்துவ சங்கத்தில் சமபந்தி விருந்துகள் ஏற்பாடு செய்தார். இவர் தொடங்கக்கூடிய அந்த சமத்துவ சங்கத்துல சமபந்தி விருந்துகள் கொண்டுறார். சமபந்தி அப்படின்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அதுதான் நிழல் தாங்கல் என்பது இவர் உருவாக்கிய உணவு கூடங்கள் ஆகும். ஆக்சுவலா வடலூர்ல ராமலிங்க அடிகளை உருவாக்குற மாதிரி இங்கே ஒரு உருவாக்குறார் நிழல் தாங்கல். இங்கு ஜாதி கட்டுப்பாடுகள் உடைக்கப்படுகின்றன. இன்றளவும் செயல்பட்டு வருகின்றன. இன்றளவும் இது செயல்பட்டு தான் இருக்கு. ஓகேவா? கன்னியாகுமரி, கேரளா அந்த எட்ஜில் ஒரு 5-6 இடங்கள்ல இது செயல்பட்டு இருக்கு. அந்த இடங்கள் நீங்க நெட்ல பார்த்தா கூட தெரியும். அது எதுக்குடா தேவையில்லைன்ற மாதிரி நான் விட்டேன். ஏன்னா அந்த இடங்கள் வந்து சும்மா சின்ன சின்ன கிராமங்கள் பேர் மாதிரி வருது. 1851 இவருடைய மறைவிற்கு பின்னர் வைகுண்ட சுவாமிகள் வழிபாடு திருவிதாங்கூர்னு வரணும். ஓகே, திருவாரூர்னு வந்துருச்சு. இது மட்டும் கொஞ்சம் மாத்திக்குங்க. ஓகேவா? இது வந்து இந்த இடம் தான் இங்க வரும். ஓகே, திருவாங்கூர்னு தான் வரணும். ஓகேவா? பகுதி கிறிஸ்துவ மதம் பரவுறதுக்கு பெரும் சவாலா இருக்கு. ஏன்னா இவருடைய போதனைகள் இருக்கக்கூடிய, இவருடைய பக்தர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கிறிஸ்துவ மதம் பரவுறது கொஞ்சம் சவாலாவே இருக்கு. வைகுண்ட சுவாமிகள் ஆங்கிலர் ஆட்சியை பார்த்து நீ வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை பார்த்து கரு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இது வந்து பள்ளி புத்தகத்தில் உள்ள ஒரு தகவல் தான். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். மற்றபடி வெளியில இருந்து என்ன கேட்பான்றதையும் பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. இதற்கான பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்டேட்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு நான் உடனே இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவேன். நடப்பு நிகழ்வுகளையும் அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்குது. நன்றி தோழா, மீண்டும் சந்திப்போம்.